Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னுமொரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பச்சரிசியை வச்சு ஒரு சாஃப்டான ஈஸியான கேக் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி கேரளாவில் மிச்சமே ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் என்று தான் நான் சொல்லுவேன். நானும் இந்த ரெசிபியை இது தான் தடவையாக ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் லெவலில் செல்ல போனால் வேறு லெவல் டேஸ்ட்டில் சும்மா அட்டகாசமாக ஈக்கும். இந்த ரைஸ் கேக்குக்கு கல்தாப்பம் என்று தான் சொல்லுவாங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இந்த ரெசிபிக்கு 1 கப் பச்சரிசியை 4 ஹவர் மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கொண்டேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் கூடினது 4 ஹவர் இல்லாட்டி ஒரு 2 ஹவர் சரி இந்த பச்சரிசியை ஊற வச்சுக்கொள்ளணும். 4 ஹவர் மாதிரி ஊற வச்ச இந்த பச்சரிசியை நல்லா ஒரு 4-5 தடவை க்ளீனாக கழுவி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த பச்சரிசியை கொஞ்சம் சரி தண்ணி இல்லாமல் ஒரு பிளெண்டர் ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டேன். இப்போ இந்த பச்சரிசியிலே லெஃப்ட் ஓவர் ரைஸ் 2 டேபிள் ஸ்பூனும் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் நான் ஆட் பண்ணினேன். அடுத்ததாக இதில் ஒரு 5-6 ஏலக்காவையும் போட்டு நாங்கள் எந்த கப்பில் பச்சரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் தண்ணியும் ஊற்றி இதை நல்ல மை மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், நல்ல மை மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்த பச்சரிசி இந்த டெக்ஸ்சரில் தான் நீக்கணும். இந்த ரெசிபிக்கு 1.5 கப் சுகர் தான் தேவைப்படும். அந்த 1.5 கப் சுகர்ல இருந்தும் 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகரை ஒரு பேனில் போட்டு நான் கேரமல் பண்ண விட்டேன். இந்த ரைஸ் கேக் ரெசிபிக்கு சீனிக்கு பதிலாக கருப்பட்டியும் சேர்த்து செய்யணும். அப்படி கருப்பட்டி சேர்த்து செய்கிறேன்டா கருப்பட்டி 250 கிராம்ஸ் எடுத்து 1/2 கப் தண்ணியில் நல்லா அந்த கருப்பட்டியை காய்ச்செடுத்துக்கோங்க. சுகர் கேரமலாவி வார நேரம் ஸ்பூன் ஒன்றும் போட்டு கிளறாம அந்த பேனை கொஞ்சம் அசைச்சு விட்டுக்கொள்ளணும். இப்போ சுகர் ஃபுல்லாக கேரமல் ஆவினதுக்கு போகிறோம். நல்லா கொதிக்கிற தண்ணி 1/2 கப் ஊற்றி அந்த கேரமலை கொஞ்சம் காய்ச்சிக்கொள்ளணும். இன்றைக்கு நான் இந்த ரெசிபிக்கு கருப்பட்டி சேர்க்காதால தான் சீனியை கொஞ்சம் கேரமல் பண்ணி இதுக்கு சேர்த்து கொண்டேன். அப்போ தான் இதோட ஒரிஜினல் கலர் இந்த ரெசிபிக்கு வரும். அதோட மிச்சம் மீக்கிற சுகரையும் போட்டு அந்த சுகர் நல்லா கரையை காட்டி இன்னும் காய்ச்சணும். இதுக்கு கம்பி பதம் ஒன்றும் அவசியம் இல்லை. நாங்கள் போட்ட சுகர் அப்படியே கரைஞ்சா போதும். இப்போ பாருங்க, நாங்கள் போட்ட சுகர் ஃபுல்லாக கரைஞ்சி அந்த கேரமல் இப்படி பபிள்ஸ் வரும். இப்படி பபிள்ஸ் வர நேரம் நாங்கள் பிளெண்ட் பண்ணி வச்சிக்கிற அந்த பச்சரிசி மிக்ஸில் போட்டு உடனே சூட்டோட சூடாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா சூட்டோட சூடாக நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம்.
400 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணினேன். இப்போ இந்த ரைஸ் கேக்கில் சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு இதுக்கு தேவையான மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி நான் உப்பும் ஆட் பண்ணினேன். நான் இந்த ரெசிபிக்கு பேக்கிங் சோடா என்ற ஆப்ப சோடா மட்டும்தான் ஆட் பண்ணினேன். சாதாரணமாக ஆப்ப செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே ஆப்ப சோடா, அந்த ஆப்ப சோடா தான் நான் இதுக்கு ஆட் பண்ணினேன். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணின இந்த பேட்டரை ஒரு சைடில் வச்சுக்கொள்ளணும். நான் இந்த ரைஸ் கேக்கை இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் உங்கள்கிட்ட அப்படி ப்ரெஷர் குக்கர் இல்லாட்டி சாதாரணமாக ஒரு பேனில் சரி நீங்கள் இதை செஞ்சு கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி நான்ஸ்டிக் பேனில் சரி இதை செய்யலும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காவை இப்படி பத்த பண்ணி அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இதுக்கு நெய்யும் உங்களுக்கு விருப்பமுண்டா சேர்த்துக்கொள்ளையிலும். நான் இன்றைக்கு இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துக்கொண்டேன். தேங்காவை ஃப்ரை பண்ணுற நேரம் நல்லா கோல்டன் கலருக்கு அந்த தேங்காய் கலர் சேஞ்ச் ஆக காட்டியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்க, தேங்காயெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகிட்டு நான் இப்போ இந்த தேங்காயில் அரைவாசி மாதிரி வேறையா எடுத்து வச்சுக்கொண்டேன். இப்போ கரைச்சி வச்ச பச்சரிசி பேட்டரை இதில் ஊற்றி விசில் இல்லாமல் ஒரு அரவர் மாதிரி நான் குக் பண்ணி கொண்டேன். இதை வேக வைக்கிற நேரம் முக்கியமாக ப்ரெஷர் குக்கர்ட விசில் இல்லாமல் தான் வேக வைக்கணும். அதே நேரம் லோ ஹீட்டில் வச்சே தான் ஒரு அரவர் மாதிரி இதை வேக வைக்கவும் போகணும். இப்போ இதை மூட முந்தி நாங்கள் எடுத்து வச்ச ஃப்ரை பண்ணின தேங்காவையும் இதுக்கு மேலால் போட்டு தான் நான் இதை வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். இப்போ பாருங்க, லோ ஹீட்டில் வச்சு ஒரு அரவர் மாதிரி குக் பண்ணி எடுத்த இந்த கலத்தாப்பம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிக்கி. டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இது ஒரு சூப்பரான காம்பினேஷன் என்று தான் நான் சொல்லுவேன். இந்த கலத்தாப்பம் நல்லா வெந்து வந்ததுக்கு போகிறோம், நல்லா ஆறினதுக்கு போறவே தான் இதை ப்ரெஷர் குக்கரில் இருந்து எடுத்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கி இதில் டேஸ்ட் அவசரமாக பார்க்கணும் என்றதுக்காக ஒரு அளவான சூட்டோடு எடுத்ததால எனக்கு இன்றைக்கி இதில் நடுப்பக்கம் கொஞ்சம் பிஞ்ச மாதிரி வந்து மீக்கி. ஸோ அதனால் நீங்களும் நினைவோட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் இது நல்ல ஆறினதுக்கு போறவே ப்ரெஷர் குக்கரில் இருந்து எடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் இது நல்லா உள்ளுக்கு எவ்வளோ அழகாயிக்குதுண்டு. பாருங்க, பார்க்கக்கொள்ளே உள்ளுக்கு நல்ல மவுத் வாட்டரிங்காக ஆயிக்கித்தானே. நானும் இந்த கலத்தப்பம் ரெசிபியை ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கும் டேஸ்ட் லெவலில் செல்ல போனாலும் வேறு லெவலில் அட்டகாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி இந்த ரெசிபி நல்ல சூப்பராகவே வந்தும் இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தைனம் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.